1001 சக்ஸஸ் ஆனதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த படம் வந்து பறக்கும் பாவை வந்தது. பறக்கும் பாவை ராமண்ணா எடுத்த படம். சர்க்கஸை பேஸ் பண்ணி எடுத்தாங்க. எடுத்து அதில் கவர்ச்சியெல்லாம் எதிர்பார்த்துட்டு போனாங்க. இவங்க கழுத்துலேருந்து கால் வரலும் புடவை கட்டிட்டு வந்து சர்க்கஸ்காரியாக வந்தாங்க. பொதுவாகவே இவங்க கருமச்சியே காட்டில் உடம்பு அவங்க காட்டினதே இல்லை கடைசி வரைக்கும். அவங்க உடம்பை காட்டாமல் நடித்த நடிகைகள் நடித்தீங்கன்னா 4-5 பேரில் அவங்க ஒருத்தர். அதுதான் சொல்லுவாங்க, காட்டுறதுக்கு கவர்ச்சி காட்டுறதுக்கு அவர் கவர்ச்சிக்கு லாய்க்கில்லாத நடிகைன்னாங்க. இப்போ சாவித்திரி எல்லாம் கடைசிய காலத்தில் வந்து கவர்ச்சிக்கு போனாங்க. மலையாள படங்கள்லாம் கவர்ச்சிக்கு போனாங்க. ரசிகர்கள் பார்க்க விரும்பலை, ஆளை விடுன்ட்டான். மழுங்கிற ஒரு படம் சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. மாமனாரின் இன்ப வெறியின் தமிழில் டப்பிங் போட்டாங்க. சாவித்திரி உச்சத்துக்கே போனாங்க. எல்லாம் அப்பா ஆளை விடு அப்படின்ட்டான். கவர்ச்சி காட்டுறதுக்கு கூட சில தேவைகள் இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணாங்க. எல்லாருமே கவர்ச்சி காட்டிட முடியாது. அது மாதிரி இந்த மாதிரி இது வந்து அவங்க ஜாக்கெட்டே வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் ஆரம்பித்து வயிறு கூட தெரியாது. அந்த அளவுக்கு. அதான் அந்த காலத்தில் வந்து ஸ்டமக் சோழின்னு தான் பேர். அந்த சோழிக்கு வயிறு தெரியும். சரோஜதேவி இடுப்பு தெரியுற மாதிரி கூட புடவை கட்டது, அதான் ஜாக்கெட் போட்டதில்லை. அந்த அளவுக்கு அவங்க இருந்தாங்க. ஜீன்ஸ் போட்டு அவங்க நடித்ததில்லை. ஒரு படத்தில் தான் ஏதோ ஒரு படம் தேவர் படத்தில் தான் ஜீன்ஸ் போட்டு வருவாங்க. இப்போ பறக்கும் பாவை படத்தில் 2 சீனில் ஜீன்ஸ் போட்டு வருவாங்க. அதை தவிர அவங்க ஜீன்ஸ் போட்டு அவங்க நடித்ததே கிடையாது. ஆனால் அந்த பஞ்சாபி ட்ரெஸ், அந்த சல்வார் கமீஸ், அதை அவங்க பாப்புலரைஸ் பண்ணாங்க. அதுதான் அவங்களுடைய கவர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் அது கிடையாது, அதெல்லாம் போட்டிருந்தாங்க. அவங்களுடைய தமிழ் உச்சரிப்பு கன்னடம் கலந்து ரஜினிகாந்துக்கு எப்படி மார்க்கெட் வந்ததோ அதே மாதிரி அவங்களுக்கு அந்த காலத்தில் மார்க்கெட்டு. வணக்கம்னே வராது, ஓணக்கம்பாங்க. கோடி வாழ்ந்தால் கோடி நின்று படத்தில் ஓணக்கம் மாமி, ஓணக்கம் மாமா அப்படின்னு தான் வருவாங்க. அப்படி தான் இன்ட்ரடியூஸ் ஆகும். ஆனால் அது எப்படி இதாச்சுன்னா கன்னடத்தை சேர்ந்த பொண்ணு இந்த தமிழ் சென்னையில் இருக்கிற மாதிரி கேரக்டர்.